முன்னும் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர் தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பரந்து வகை அளந்தவர் இன்னொரு நீரசை நாடக நேர்த்தவர் இந்திய நாவலன் தேவைய என்ன வியப்பனா இவர்கள் தமிழர்கள் வந்தவர் முல்லை மோக நெய்நாட்டியை ஆராய்ந்து இளைய வகுத்து பணிபுரிந்தவர் வான்மொழி மனிதர் வாழ்க்கை தொடங்கியவர் வளர்ந்தொரு குறிஞ்சியில் காதலே வந்தவர் தேனும் முல்லை மருதம் நெய்தல் ஆராய்ந்து அது இல்லறம் வகுத்தவர் காந்தொரு பொருளை கருணை கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தியில் சென்றவர் தெரியுமா இவர்கள் தமிழர்கள் கட்டி கலத்துக் கொண்டிருக்கும் நடுவே வளாகம் ஆயுதத்திலிருக்க லாபம் கொண்டிருக்கிறீர்கள் அது ஒருபோது நமக்காக நாம் முகச்சி இருக்கும் வரை மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒன்றியத்திற்கு இந்த கரை அந்த ஒன்றியத்துக்கு அந்த கரை முதல்ல சாக்கடை இததான் கேட்க நான் வந்திருக்கோம் இத்தனை நாள் நாட்டத்திற்கு சாக்கடை வந்து வாராம உங்களுக்கு கரை கேட்குதா நான் கேட்கிறேன் இத்தனை நாள் நாட்டத்திற்கு ஒரு அபூர் வந்து உட்கார்ந்து சொல்லுவார் அழகா ஒரு நாள் நீ அம்மா இருந்து பாரு அந்த வழி உனக்கு என்ன தெரியணும் நான் ஒரு நாள் இல்ல ஒரு மணி நேரம் சொல்றேன் அந்த 17 பாரு உனக்கு வளர்த்த நிறைய தெரியும் சொல்றது புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் இந்த காவலை வந்து தூர்வாரி கொடுத்துட வணிக வளத்தை முறைப்படி பொதுவே நடத்திடு உள்ளாட்சி வருவாயை பெருக்கிடு அடுத்ததாக டெங்கு மஸ்து பணியாளர்களை பணி நீக்கம் செய்யப்பட்ட நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் நம்ம துங்க சீட்டாக பார்த்து படிக்க மாட்டோம் ஆதாரத்தோட பேசுவோம் நிச்சயம் தீவண்டியத்துல ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல வந்து கொசு ஒழிப்பு பணியாளர் வந்து 20 பேர் தான் செய்யறாங்க அதுல 10 பேர் திமுக கைகூலி அவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு மீதி இருக்கக்கூடிய 10 பேரை இந்த ஆளுங்கட்சியினர் பணியில் இருந்து நீக்கி வைத்துள்ளார் அதிலிருந்து மீண்டும் ஒரு 4 பேரை பணிக்கு சேர்க்கிறாங்க எப்படி சேர்க்கிறாங்க சொல்றேன் பாருங்க அவர் கூப்பிடுறாரு அவருக்கு ஒரு ஒன்றியம் தான் நினைக்கிறேன் அவரு கூப்பிடுறாரு ஒரு அல்லகை இருக்கு அந்த அல்லகை என்ன பண்ணும் தலையாட்டம் கடைசியில ஒரு 500 காசு வாங்கிட்டு கிளம்புறோம் அந்த அல்லகை சொல்றாரு இவர் யாரு எந்த கட்சிக்காக சொல்றாரு உடனே அந்த அல்லகை சொல்லுது இவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரு அப்படின்னு இவங்க நினைச்சு போறாங்க நம்ம திமுக தேர்தல் அறிக்கையில 98% வந்து திமுக வந்து தேர்தல் அறிக்கை நிறைவேற்றது கம்யூனிஸ்ட் கட்சி புரியுறாங்க ஆனா இவங்க கூட்டணி நிக்க கூட நம்ம கூடவே நிக்கிறாங்க இவங்க ரொம்ப நல்லவங்கடா இவங்க கட்சி வேலையை போடுங்கிறான்னு சொல்லிட்டு நீங்க வேலைக்கு வாங்க ஆனா யாருக்கும் தெரியாம வாங்க வந்துட்டு போங்கன்னு அடுத்தது வராங்க அடுத்த பேர் படிக்கிறாங்க இவங்க எந்த கட்சிக்காரங்க கேட்கறாங்க பெரியார் இயக்க கட்சி பெரியார் இயக்கமா இவங்க திமுக 30% மூத்த மகன் அவருக்கு கட்சி முதல்ல வேலையை போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஒரு கட்சி பெயராங்க அந்த கட்சி தான் பிசிக இந்த பிசிக கட்சி வராங்க ஐயோ இவங்களோட பிரச்சனை பண்ணக்கூடாது நம்ம பக்கா திமுக இவங்களுக்கு முதல்ல பணியை போடு அதுக்குதாங்க 4வதா பேரை படிக்கிறாங்க 4வதா வந்து பேரை படிச்சவனே இவர் எந்த கட்சியிலும் இல்ல ஆனா அண்ணனை பார்த்து துண்டா போட்டு கையை கொடுத்துட்டாரு பழைய போடு அவரு அப்படிங்கிறாரு 5வதா ஒரு பேரை படிக்கிறாரு சம்பத்துல ஒரு பேரு படிச்ச உடனே இந்த ஒன்றிய செஞ்சு வச்சிருக்காரு இவர் அதிமுக கட்சி நிர்வாகி இவரை கட்சி நிற்க அப்படின்றாரு நீ எந்த கட்சியா இருந்தாலும் நீ அதிமுக இருந்தாலும் சரி நீ கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்தாலும் சரி ஏன் நீ பிசிக கட்சியா சரி ஏன் உன் கட்சிக்காரன் திமுக என்ன சரி எதனா ஒரு பிரச்சனை முதல்ல ஓய்வு எடுக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி என்ன நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுதான் நாம் கட்சி வந்து தமிழ்நாடு கட்சி என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது பொதுமக்கள் எல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்த உங்கள் எல்லைச்சாமி எலெக்ஷன் நிக்க போறாங்க தெரிஞ்சு நீங்க ஓட்ட போட்டீங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் எல்லைச்சாமி அல்ல எல்லாத்தையும் கொள்ளைச்சாமின்னு தெரியுது அதை மறந்துட்டு நீங்க இனிமேலும் ஓட்டுதான் யாருக்கும் போடாதீங்க உங்களுக்காக நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க களத்தில் நிற்கிறோம் எங்களை வந்து பயன்படுத்திக்க சொல்றோம் ஏறிவாங்க காப்போம் எல்லா நேரத்தையும் காப்போம் பாருங்க இன்னைக்கு லாரி போகுது ஒரு பைக் கூட பின்னாடி போக முடியாது நல்லா பறக்கும் ஏதோ அப்பா மட்டும் சொல்ற மாதிரி ஏறி அப்பா மட்டும் சொல்ற மாதிரி வாரம் 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 வாராங்க